கவிதை, புனைக்கதை, செவ்வியல், நாடகம், திரைவசனம், உரைநடை ஆகிய தலைப்புகள்ல நீங்க கருத்தரங்கு நடைபெறவிருக்கிறது. ஒரு தலைப்புக்குள் சுருக்கிட முடியாத பன்முக திறன் பெற்றவர் நம்முடைய தலைவர் கலைஞர் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய வகையில தொட்ட துறைகள் எல்லாத்திலையும் கோலோச்சன தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இலக்கியத்தை தான் இளைப்பாறும் நிழலா அவர் கருதினார். அதனாலதான் எனது செங்கோலை யார் பறித்து விடலாம், ஆனால் எனது எழுதுகோலை யாராலும் பறிக்க முடியாதுன்னு சொன்னார் தலைவர் கலைஞர் அவர்கள். எழுத்தாளர்களையும் மொழிபெயர்ப்பாளர்களையும் ஊக்குவிக்கக்கூடிய சாகித்ய அகாடமியுடைய பணி மகத்தானது, போற்றுதலுக்குரியது. அவர்கள் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை JNU-வோடு இணைந்து இங்கு கொண்டாடுவது சிறப்புக்குரிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் JNU-வில தமிழுக்கு ஒரு தனி இருக்கை இருக்குன்னு விரும்பி செயல்படுத்தி காட்டினார். 15 ஆண்டுகள் கழிச்சு இன்னைக்கு அந்த இருக்கைய தனி துறையா வளர்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த வகையில தமிழ் இலக்கியவியல் என்ற தனித்துறையை உருவாக்க 5,30,00,000 ரூபாய் வழங்கணும். JNU-வோட பன்னோக்கு கலையரங்கத்துக்கு அருகே உலக பொதுமுறை தந்த ஐயன் திருவள்ளுவருடைய சிலையை நிறுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருது. சாகித்ய அகாடமியும் JNU-வும் இணைந்து நடத்துற இந்த விழா மூலமா தலைவர் கலைஞர் அவர்கள் இந்திய இலக்கிய முகமாக அங்கீகரிக்கப்படும் நாளாக இது அமைஞ்சிருக்கு. தன்னையே தமிழ்நாட்டுக்கு ஒப்படைத்த தலைவர் கலைஞர் அவர்கள் அனைத்து படைப்புகளும் நூலுரிமை தொகை ஏதுமின்றி நாட்டுரிமை ஆக்கப்பட்டிருக்கு. கலிபோர்னியா பல்கலைக்கழக பேராசிரியர் ஜார்ஜ் ஆர்ட் அவர்கள் கலைஞர் போல அத்தனை படைப்புகள் எழுத வேறொருவர் முயன்றால் அதற்கு ஒரு பிறவி போதாதுன்னு சொன்னார். அத்தகைய அறிவு புதையல் தான் தலைவர் கலைஞர். கலைஞர் ஆட்சி என்பது தமிழாட்சி. அதனால்தான் தமிழுக்கு செம்மொழி தொகுதியை பெற்று தந்து செம்மொழி மாநாட்டையும் உலகம் பாராட்டக்கூடிய வகையில் நடத்தி காட்டினார். அவருடைய வழித்தடத்துல நம்ம திராவிட மாடல் அரசும் மொழிக்காக வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு ஏராளமான திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி தமிழாட்சியை நாம் நடத்தி வருகிறோம்.